சரி, தலித் வாக்குகள் எல்லாம் அடுத்தது விஜய்க்கு இது ஒண்ணு. போகுது. ஆமா. இது ஒரு பேசு பொருளாவே ஆமாங்க. இருக்குது. நிறைய பார்வையாளர்கள் கூட அரசியல் பார்வையாளர்கள் இந்த வைக்கிறாங்க. அதுதாங்க. நான் அதான் சொல்லிட்டேன் பார்வையாளர்கள் லட்சணத்தை. கவின் ஆணவ படுகொலைன்னு ஒன்று நடந்துச்சு இல்ல. அவங்க அப்பாட்ட போய் கேட்குறாங்க மீடியா. அவர் வந்து ஆமா ஒரு தலைவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. வருவாருன்னு நம்புறேன். அவர் வந்து எனக்கு நீதி பெற்று தருவார்னு சொல்லி விஜய்யா சொன்னாரு. யார சொன்னார்? கவினுக்கு அப்பா வாயிலிருந்து எந்த தலைவர் உச்சரிக்கப்பட்டார்? விசிக தலைவர் நாடாளுமன்றத்தில் இருக்காரு, டெல்லியில் இருக்காரு. நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்து என் பையனுக்காக பேசுவார், போராடுவார்னு சொன்னார். பாதிக்கப்படுகிற ஒரு தலித், பாதிக்கப்படுகிற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவன், நீதிக்காக இயங்குகிறவன் விஜய்க்காக காத்திருக்கவில்லை. எங்க தலைவருக்காக காத்திருக்கிறான். எங்க தலைவரை தேடுறான். அதை ஃபுல்ஃபில் பண்றாரா தலைவர்? சரி, அதை திருப்திப்படுத்துகிறாரா வேற தலைவர்? யார் வந்து பேசினா, வேற யார் வந்து போராடினா? அந்த தந்தை எதிர்பார்ப்பு என்னவோ அதை வந்து நிறைவேற்றியது யாரு? திருநெல்வேலியில் ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு? தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணது எந்த கட்சி? அந்த பிரச்சனையை எடுத்துட்டு போராடுறது யாரு? இன்னும் ஃபைட் பண்றது யாரு? தீர்வு கிடைக்குதா? தீர்வு கிடைக்குதான்னா ஒரு சமுதாய பிரச்சனைக்கு ஒரு சமுதாயத்துல புறையோடி போயிருக்கிற ஒரு சாதிய பிரச்சனைக்கு தீர்வை வந்து விசிகே வந்து தந்துடணும். இல்ல ஆணவ படுகொலை சிறப்பு சட்டம்னு போய் முதல்வரை பார்த்து கொடுத்தீங்க. ஆமா, இப்ப அவர் உறுதி கொடுத்திருக்கிறாரா முதல்வர்? அதுதாங்க. அதை நிறைவேற்றேன். அது திமுக பிரச்சனையா, விசிக பிரச்சனையா, சமூக பிரச்சனையா? அது சமூக பிரச்சனை தானே. சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற நோய் தானே. தலைவர் எந்த தலைவரை தேடுறாங்க? அந்த தலைவர்கிட்ட தீர்வு கிடைக்காதான்னு தானே தேடுறாங்க. எப்படி தீர்வு வந்து எல்லாரும் வரணும் இல்லையா? எல்லாரும் பேசணும்ல. ஒரு சமூக பிரச்சனையை வந்து ஒரு கட்சியை வச்சு நீங்க வந்து அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியால முடியுமா அது? அம்பேத்கரையும் பெரியாரையும் குறியீடா வச்சிருக்கிற நாங்க களத்துல போய் நிக்கிறோம், போராடுறோம், பிரச்சனை எடுத்து பேசுறோம். அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சிருக்க நீ அதுக்கு வரமாட்ற? ஏன் கள்ள மௌனம் காக்குற? ஏன் பேச மாட்ற? அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன?